கள்ளக்குறிச்சியில் பிஸ்னஸ் முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட்டில் பார்த்தா நெல்லை கருப்பட்டி காஃபி. அப்போ வரைக்கும் எங்களுக்கு டீ சாப்பிடணும்னு தோணவே இல்லை. அந்த கடையை பார்த்தோன்னே திடீர்னு டீ சாப்பிடணும்னு தோணிடுச்சு. டக்குன்னு 3 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டோங்க. அப்புறம் ஆர்டர் பண்ண டீ 3 பேருமே குடிச்சு முடிச்சுட்டு சரி ஸ்கேன் பண்ணலாமேன்னு கேஷ் கவுண்டருக்கு போனோன்னா ஃபோன்பே அப்படின்னு ஒரு QR கோடு, அதுக்கு கீழே பார்த்தோம்னா பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி அக்செப்ட்னு QR கோடு இருக்குங்க. ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நம்ம பண்ணுற பிஸ்னஸ் இங்கே இருக்குது. ஓகே, நம்மகிட்ட தான் வேலெட் இருக்குது, அதில் காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி டோட்டலாக 210 ரூபா வந்துச்சுங்க. நம்மளோட பெல்டெக்ஸ் டிவைட் பண்ணி ஒரு 30 காயின் சென்ட் பண்ணியாச்சுங்க. சென்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஓனர் வந்துட்டாங்க. யாருப்பா இங்கே கிரிப்டோ கரன்சி பெல்டெக்ஸ் ஸ்கேன் பண்ணது அப்படின்னு சொன்னது. சார் நாங்கள் தான் சார் ஸ்கேன் பண்ணோன்னு சொன்னோன்னு, நீங்கள் மட்டும் இல்லைப்பா, ஒரு நாளைக்கு ரெகுலராக 4 பேர் வந்து விசாரிக்கிறாங்க, 2 பேராவது ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அமிச்ச காயின் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலெட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டாருங்க. சரிங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி காரில் ஏறும்போது தான் ஒரு சிந்தனை வந்துச்சு, நம்மளோட வேலெட்டில் கம்மியான காயின் இருக்குது. சரி நம்ம லீடரோட வேலெட்டில் எவ்வளோ காயின் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது 24,691 காயினுங்க. ஆவரேஜாக 7 ரூபா ப்ரைஸ் போட்டால் கூட 1,72,837 ரூபா வருதுங்க. நம்மளும் ஒரு நாள் சம்பாதிப்போம்னு மனசு நினச்சி கிளம்பிட்டோங்க.